நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் தீபா சசிகுமார் மேடம். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ கவின் கொலை வழக்கு விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு சார்? கவினோட கொலை வழக்கு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான கொலையாக இருக்குது மேடம். அதாவது கவின் வந்து வெட்டப்பட்ட விதம் என்பது வந்து கழுத்தில் வெட்டியிருக்காங்க. கழுத்தில் வெட்டுறது வந்து ஒரு சமூகத்து கூலிப்படை தான் கழுத்தில் வெட்டும். இப்போ வடசென்னையில் வந்து வெட்டக்கூடியவங்கெல்லாம் வந்து மண்டையில் தான் வெட்டுவாங்க. அதுக்கு பேர் வடசென்னை வெட்டுன்னே பேர். எடுத்தோடனே மூளை வந்து சிதலம் அடைஞ்சிரும், செத்து போகிறது உறுதியாயிடும். அதான் வடசென்னை வெட்டு. அதே மாதிரி திருநெல்வேலியிலையும் ஒரு சமூகத்து கூலிப்படை வந்து மண்டையில் வெட்டுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்து கூலிப்படை வந்து கழுத்தில் தான் வெட்டுவாங்க. சுர்ஜித் வந்து வெட்டின வெட்டு, கவினை வெட்டின வெட்டெல்லாம் வந்து கூலிப்படை வெட்டுகள் மாதிரி தான் இருக்குது. சிசிடிவி இல்லாத இடத்துல வெட்டியிருக்காங்க. அதே மாதிரி மிளகாய் பொடி வந்து தூவியிருக்காங்க. முழுக்க இது வந்து ஒரு ஏதோ திட்டமிட்டு சுர்ஜித் மட்டுமே செஞ்ச கொலை மாதிரி இல்லை. இது ஏதோ ஒரு கூலிப்படை செஞ்ச கொலை மாதிரி இருக்குது. இப்போது அதை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து உலகராணி, டிஎஸ்பி வந்து நவ்ரோஜ், இவங்க தான் விசாரிக்கிறாங்க. இவங்க தான் வந்து ஏற்கனவே திருநெல்வேலியில் கொலையுண்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் வெங்கடேசனுடைய கொலை வழக்கை இவங்க தான் விசாரிச்சிருக்காங்க. அந்த கொலை வழக்கு அது கொலையா தற்கொலையா அப்படின்றது கூட இன்றைக்கி வரைக்கும் சிபிசிஐடியால் கண்டுபிடிக்க முடியல. அந்த சிபிசிஐடிக்கு தென்மண்டலத்துக்கு தலைமை தாங்கிறது முத்தரசின்னு ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து முக்குளத்தூர் இனத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சந்தேகமாக இருக்குது. இப்போது ஜெயக்குமார் கொலை மாதிரி இந்த கொலையும் வந்து ஒரு விதமான சந்தேக லிஸ்ட்லேயே கொண்டு போயிடுவாங்களா கவினுடைய கொலையும் அப்படின்ற மாதிரி சந்தேகம் இருந்தாலும் சில ஃபைண்டிங்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது 27ஆம் தேதி கொலை நடக்குது. 26ஆம் தேதி வந்து கவினுடைய பெற்றோர் 2 பேரும் வேலைக்கு போகாமல் லீவ் போட்டிருக்காங்க. அப்போது ஏதோ ஒரு ஆலோசனை வந்து வீட்டுக்குள்ளேயே நடந்திருக்கு. இந்த கொலை சம்பந்தமான ஒரு ஆலோசனை வீட்டுக்குள்ளேயே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பெக்ஷன் இருக்குது. அந்த லீவ் ரெஜிஸ்டர் எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. போலீஸ் போயிட்டு சிபிசிஐடி போலீஸ் போய் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் வந்து 26ஆம் தேதியும் லீவு, 27ஆம் தேதியும் லீவு. அவர் வெட்டிட்டு ஃபோனில் இவன் சுர்ஜித் போய் சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க போய் பாளையங்கோட்டை இதில் வந்து சரணடைகிறாங்க. இந்த காசி பாண்டியனுடைய ட்ராக் ரெக்கார்டு முழுக்க பார்த்திங்கனாலே ரொம்ப வஸ்தாக இருந்திருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மணமகிழ் மன்றங்கள் எல்லாத்துலேயுமே சீட்டாட்ட கிளப்பாக மாற்றி ஒவ்வொரு சீட்டாட்ட கிளப்லேருந்தும் 1 லட்சம் ரூபா அவருக்கு இல்லீகலாக அவர் வசூல் பண்ணியிருக்காரு. நல்ல காசு ரைட்டுங்களா. இந்த மாதிரி இவருடைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு மணமகிழ் மன்றம், அந்த மணமகிழ் மன்றத்துலேருந்து 2 லட்சம் ரூபா மாதம் இவருக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட காசை அவர் வசூல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த வசூலுடைய உச்சகட்டமாக தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது கவின் கொலையை வந்து இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டில் 8 வாரத்தில் விசாரிக்க சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதனால் 8 வாரத்துக்குள்ளே இவங்க வந்து விசாரித்து முடிக்கணும். ஆனால் இந்த கொலையில் வந்து நிறைய மர்மங்கள் வந்து வெளியில் வருது. இதில் வந்து சுர்ஜித் தனியாக பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது ஒரு கூட்டு சதியோடு தான் இருந்திருக்கணும். 26ஆம் தேதி அவங்க வீட்டில் உட்காந்து அவங்க சதி திட்டத்தை பிளான் பண்ணியிருக்கணும். அன்றைக்கே வந்து காசி பாண்டியன் இன்ஸ்பெக்டரோட அவங்க கன்சல்டேஷன் போயிருக்கணும். காசி பாண்டியன் ஏற்கனவே வந்து கவினை கூப்பிட்டு விசாரித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர்
திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் போய் உட்காந்து காசி பாண்டியனையே தனியாக கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. காசி பாண்டியனையும் அவங்க மனைவி பேர் ரஷீதா, அவங்க வந்து மேலப்பாளையம் இன்ஸ்பெக்டர், 2 பேரையும் வந்து டேவிட்சன் ஆசீர்வாதம் வந்து விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சுட்டு இதோட ஃபேக்டை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நெல்லை போலீஸார் வந்து அறிக்கை கொடுத்தாங்க. இது மாதிரி காசி பாண்டியனுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து நெல்லை போலீஸ்லேருந்து ஒரு அறிக்கையாகவே அது வெளியில் வந்தது. ஆனால் இன்றைக்கும் காசி பாண்டியன் அங்கே தான் இருக்கார். அதே மணமகள் மன்றத்துக்கிட்ட நல்லா பைசா வாங்கிட்டு அவர் ஜாலியாக அவர் இருக்கார். இந்த கொலையில் வந்து கவினோட கொலையில் சுர்ஜித்தோட இன்வால்மெண்ட்டு, சுர்ஜித் எப்படி பண்ணா அப்படின்றது எல்லா ரகசியமும் தெரிஞ்சவராக காசி பாண்டியன் இருக்கார். அவங்க அம்மாவுக்கும் எல்லா விஷயமும் தெரியும். அவங்க அம்மாவை வந்து அரெஸ்ட் பண்ணவே இல்லை இது வரைக்கும். காசி பாண்டியனை அங்கேருந்து மாற்றவே இல்லை. இந்த நீதி விசாரணை எந்த அளவுக்கு நியாயமாக நடக்கும் சிபிசிஐடியிலன்னு தெரியல. ஏன்னா முத்தரசி மேடம் மேலே இருக்கக்கூடிய புகார்கள் அவங்க சாதி ரீதியாக செயல்படுவாங்க அப்படின்ற விமர்சனம், இந்த விஷயங்கள் எல்லாமே கவின் விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி தமிழக அரசு அடுத்த கட்டமாக ஹேண்டில் பண்ண போகுதுன்றது தெரியல. சார், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைய ஸ்கீம்ஸ் அறிவிச்சிட்டு இருக்காரு சார். உங்களுடன் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இது போன்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் அறிவிச்சிட்டு இருக்காரு. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் உண்மையாலே மக்களை தேடி செல்லுதா சார்? இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து மக்களை நோக்கி பெரிய அளவுக்கு போகல அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டு தான் வந்து முதல்வருக்கே போயிருக்கு. மக்களை தேடி உங்களுடன் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இதெல்லாம் வந்து ஒழுங்காக போய் சேரல. மக்களை தேடி மருத்துவம்லாம் ஒழுங்காக மக்களை போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா, நீங்கள் நாமக்கல்லில் பள்ளிப்பாளையம்ன்ற ஒரு ஊரில் கிட்டத்தட்ட 52 பேஷண்ட் வந்து கிட்னி பேஷண்ட்டுகளா, அதாவது ஒத்த கிட்னியோட சஃபர் ஆகிறவங்க, 2 கிட்னி இருந்து ஒத்த கிட்னியை வந்து அவங்க விற்றுட்டு சஃபர் ஆகிறவங்கள 52 பேர் இருக்காங்க. மொத்தம் அந்த பள்ளிப்பாளையத்தில் மட்டும் 2500 பேர் தங்களுடைய கிட்னியை டொனேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த விதமான சட்ட விதிமுறைகளின்படியும் இது நடக்கவே இல்லை. எல்லாமே சட்டத்தை மீறின ஒரு நடைமுறையில் தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப மோசமாக இருக்குது. மக்களை தேடி மருத்துவமும் மோசமாக இருக்குது. உங்களுடன் ஸ்டாலின் வந்து இப்போது சென்னை நகர்லலாம் பெரிய அளவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது ஓரளவுக்கு நல்லபடியாக தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிராமப்புறங்களுக்கு அந்த விஷயங்கள் போய் சேரலை. அது இல்லாமல் சிவி சண்முகம் வந்து இன்றைக்கி ஒரு கேஸ் போட்டிருக்கார். அதாவது மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், தமிழ் முதல்வன், இந்த 3 ஸ்கீமும் வந்து பணம் கொடுக்குற ஸ்கீம். ஒவ்வொருத்தருக்கும் 1000 மகளிர் உரிமை தொகைன்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த தொகைகள் வந்து தேர்தல் வரைக்கும் கொடுப்பதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதிக்கணும். இது வந்து நேரடியாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குற திட்டம், அதனால் இதுக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்றது சிவி சண்முகத்தோட சார்ஜுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயத்தை வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷனில் வந்து பிஜேபி பண்ணாங்க. அதாவது அவங்க வந்து இந்த மகளிர் உரிமை தொகை மாதிரி ஒரு தொகையை வந்து எலெக்ஷனை வந்து கொஞ்ச நாள் தள்ளி போட்டுட்டு நிறைய பேருக்கு மகளிர் உரிமை தொகை மாதிரி ஸ்கீமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஓட்டு போட சொல்லும்பொழுது அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. ஸோ இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் முதல்வன், இது எல்லாமே வந்து மக்களுக்கு காசு கொடுக்கக்கூடிய திட்டம். இந்த திட்டங்கள்லாம் செயல்படக்கூடாதுன்னு அதிமுக வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகும், அந்த கோர்ட்டு அதை எப்படி பண்ண முடியும்? ஏன்னா மகளிர் உரிமை தொகைன்றது முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பெண்களுடைய இலவச பேருந்து பயணம், அதெல்லாம் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு எல்லாருக்கும் காசு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். தேர்தலுக்கு முன்னாடியே இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து இப்போ தடை பண்ண சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற கேள்வி வந்து இது பெரிய அளவுக்கு எழுப்பி இருக்குது. அதனால் இவங்க வந்து அதில் பாதிக்கப்படுவாங்க. ஆனாலும்
கிராமப்புற மக்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் போய் சரியாக சேரலை அப்படின்றது தான் யதார்த்த நிலை. அதை வந்து இவங்க திமுக இனிமேல் பட்டு அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சார், ஒரு அமைச்சர் வந்து தன்னை சுற்றி இருக்கிற உதவியாளர்களை அடித்து விரட்டியிருக்காருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன சார்? அவர் வந்து பெரியசாமி, அமைச்சர் ஊரக தொழில்துறை. அவர் வந்து முன்னாடி ரொம்ப கூட்டுறவுத்துறை அமைச்சராக அவரை வச்சுருந்தாங்க. அவர் வந்து ஒரு சீனியரு. அதுக்காக அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால அவர் வந்து அவருக்கு கொடுத்த வீட்டுக்கே போகல, அரசாங்க வீட்டுக்கே போகல. அதுக்கப்புறம் அவர் வந்து ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சராக அவரை மாற்றினப்புறம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஃபிஷியல் வீட்டுக்கே போனார். என்ன ஆச்சுன்னா, இப்போது இவருடைய காலம் முடியுது, வயசாயிடுச்சு. இவருக்கு அப்புறம் வந்து அவருடைய மகன் செந்தில்குமார் தான் அரசியலில் மேலே வர்றாரு. அப்போது இவருடைய அரசியல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது இவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து ரெடியாகி ஒர்க் பண்ணுது. அதில் முக்கியமாக இருக்கிறவர் ஜெகன் அப்படின்னு ஒருத்தர். இவர் ரொம்ப வருஷமாக அவருக்கு பிஏவாக இருக்கார். அவர் ஏதோ முறைகேடுகளில் ஈடுபட இவர் வந்து அவரை பிடிச்சி அவரை நீக்கிட்டு அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டு அவரை போன்னு சொன்ன மாதிரி ஒரு தகவல்கள் வந்து போயிட்டுருக்கு. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, இப்போது ரொம்ப பவர்ஃபுல் அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேரு, சக்கரபாணி, மூர்த்தி, அமைச்சராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வலுவாக தொடரக்கூடிய செந்தில் பாலாஜி, இவங்க தான் வந்து பவர்ஃபுல் அமைச்சர்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு, இவங்க தான் வந்து இப்போ திருவண்ணாமலை வரும்போது ஏவாவேலு. அப்போது ஏவாவேலு, சக்கரபாணி, மூர்த்தி, செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி ஒரு டீம் தான் வந்து பெரிய அளவுக்கு இந்த பண விஷயங்களில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக பண்ணக்கூடிய ஒரு டீமாக இந்த டீம் தான் இருக்குது. ஸோ இந்த டீம் தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுது. இந்த டீமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள், இப்போ சக்கரபாணிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய பெரியசாமி. இப்போ பெரியசாமி கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக போக அவர் கொஞ்சம் உஷாராகி அவரோட பிஏ எல்லாரையும் ரெடி பண்ணி போங்கடான்னு துரத்தி விட்டு இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆக மொத்தம் திமுக வந்து தேர்தலுக்கு தயாராகிட்டுருக்கு அப்படின்னு தான் தெரியுது. நயினார் நாகேந்திரன் வந்து மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட போவதா ஒரு தகவல் வந்திருக்கு சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். நயினார் நாகேந்திரன் வந்து அவரை வந்து தூக்கிட்டு வேறு யாரையாவது மாற்றுவாங்க அப்படின்னு ஒரு தகவல் நேற்று வரைக்கும் வந்தது. ஆனால் அவர் இந்த விருந்து நடந்தது இல்லையா, அவர் வீட்டில் எடப்பாடிக்கு விருந்து கொடுத்தப்போ வந்து அவர் எடப்பாடிக்கிட்ட பேசியிருக்காரு, எனக்கு வந்து மயிலாப்பூர் தொகுதி கொடுத்துருங்க, என்னால் திருநெல்வேலி தொகுதியிலலாம் வந்து போட்டி போட முடியல அப்படின்னார். அப்போது அவர் திருநெல்வேலி தொகுதியில் அவர் போட்டி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் வஹாப்னு இருக்கக்கூடிய திமுகவுடைய மாவட்ட நிர்வாகி வந்து அவர் பாளையங்கோட்டை தொகுதியில் அவர் போட்டி போடுவார்ன்ற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயே இருந்தது. ஆனால் இப்போது வரக்கூடிய நிலவரங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியான அந்த நெல்லை தொகுதியில் வந்து ஓட்டு வந்து பிஜேபிக்கு விழாது. போன தடவை ஏதோ தும் தேவேந்திரா ஹம் நரேந்திரா அப்படின்ற மாதிரி மோடி பேசினதுனால அந்த ஓட்டுகள் எல்லாமே வந்து நயினார் நாகேந்திரனுக்கு போன முறை விழுந்தது. இந்த முறை அது விழாதுன்னு அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். அதனால் அவர் பிராமின்ஸ் நிறைஞ்ச மயிலாப்பூர் தொகுதியை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காரு. எடப்பாடி வந்து இப்போ அது ஃபைனல் லிஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி அதை சொல்லிட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழிசை வந்து வேளச்சேரி தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. வேளச்சேரி தொகுதியிலையும் பிராமின்ஸ் வந்து அதிகம். நங்கநல்லூர், மடிப்பாக்கம் இதெல்லாம் வந்து பிராமின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. அதனால் அந்த தொகுதி வந்து சேஃபான தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழிசை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் எஸ்ஜி சூர்யா அப்படின்றவர் வந்து ஆல்ரெடி ஆர்எஸ்எஸ்ஸை களமிறக்கி அந்த தொகுதிகளில் தான் நிற்கிறதுக்கான வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு.
அது இல்லாமல் இப்போது விருகம்பாக்கம் தொகுதியை வந்து இப்போது தமிழிசை வந்து குறி வச்சுருக்காங்க. எச் ராஜாவும் மயிலாப்பூர் தொகுதியை குறி வச்சுருக்காரு. அவருக்கும் அந்த தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சேஃப்டியாக பிராமின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதின்றதுனால மயிலாப்பூர் இல்லைன்னா நங்கநல்லூர் மடிப்பாக்கம் வரக்கூடிய வேளச்சேரி, அப்படி இல்லைன்னா விஸ்மாம்பலம் வரக்கூடிய டி நகர் தொகுதி, அந்த தொகுதியை வந்து இப்போ டி நகர் தொகுதினா டி நகர் சத்யா வந்து அதுக்கு குறி வச்சுருக்காரு ஏடிஎம்கேலேருந்து. அவர் வந்து அந்த தொகுதியில் வந்து திமுக வந்து வேட்பாளர் நிறுத்தக்கூடாது, கூட்டணி கட்சிக்காரங்களை நிறுத்தணும்னு சொல்லிட்டு திமுகவுக்கே தூது விட்டு அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஸோ இந்த 3 தொகுதியுமே வேளச்சேரி, டி நகர், மயிலாப்பூர், இந்த 3 தொகுதியுமே வந்து முன்னேறிய வகுப்பினர் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்த தொகுதிகளில் போட்டி என்பது டிஃப்ரெண்ட்டான ஒரு போட்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போவுமே குறி வைக்கக்கூடிய ஏற்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. திமுக ரொம்ப ஷார்ப்பாக அந்த தொகுதிகளை வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் பிஜேபி ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க தீவிரமாக அந்த தொகுதிகளுக்கு காய் நகர்த்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புது டிஜிபியா அபய்குமார் சிங் ஐபிஎஸ் வரதா சொல்லியிருந்தீங்க சார், அது எந்த அளவில் இருக்குது சார்? அபய்குமார் சிங் வந்து ஒரு டெம்ப்ரரி டிஜிபியாக கொண்டு வராங்க. அந்த ஃபைல்லையே அபய்குமார் சிங் ப்ளஸ் வெங்கட்ராமன் அப்படின்னு 2 பேரை வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அபய்குமார் சிங் வந்து தற்காலிக டிஜிபியாக வர்றாரு. அவர் டிஜிபியாக வந்தாலும் அவருக்கு 5 மாதம் தான் சர்வீஸ் இருக்குது. 5 மாதம்னா உங்களுக்கு ஜனவரி வரைக்கும் வருவார். அதுக்கப்புறம் ஒன்று அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா வெங்கட்ராமனை வந்து டிஜிபியாக எலெக்ஷன் டைம் டிஜிபியாக அவரை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து டேவிட்சன் நீதிபதியாக வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவர் சைட்லேருந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படின்னு டேவிட்சன் வந்து அதை மறுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் சந்தீப் ராய் ரத்தோர் வந்து விடவே இல்லை. தன்னுடைய முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி அவர் முயன்றுக்கிட்டே இருக்கார். அவருடைய முயற்சிகள் வந்து பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு போகும், எங்கே முடியும் அப்படின்றது தெரியல. தற்போது தர்மஸ்தலாவோட நிலைமை என்னவா இருக்குது சார்? தர்மஸ்தலா வந்து ரொம்ப சென்சிட்டிவாக போயிட்டுருக்கு. தர்மஸ்தலாவில் தோண்ட பிணங்கள் கிடைக்கிது. தர்மஸ்தலாவில் தோண்ட பிணங்கள் கிடைச்ச உடனே தர்மஸ்தலாவுடைய தர்மாதிகாரி அப்படின்னு தலைமை சாமியாராக இருக்கக்கூடிய வீரேந்திர ஹெக்டே வந்து மிரண்டுட்டார். இது மாதிரி நிறைய புகார்கள் வரும்பொழுது, முன்னாடி நிறைய புகார்கள் வந்தது. அப்போல்லாம் வந்து யாராவது ஒரு விஐபியை வந்து கூட்டிகிட்டு வருவார். இப்போது ஜக்கி வாசுதேவ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிரதமரை கூப்பிட்டு வருவார், உள்துறை அமைச்சரை கூப்பிட்டு வருவார். அங்கே விழா நடத்தும்போது அவர் மேலே எழக்கூடிய புகார்கள்லாம் டைவர்ட் ஆகிடும். அந்த மாதிரி இப்போது இவர் வந்து போன தடவை ரொம்ப சீரியஸாக புகார்கள் வரும்பொழுது இந்திரா காந்தியை கூப்பிட்டு வந்தார். 78-80 இந்திரா காந்தியை கூப்பிட்டு வந்து அந்த புகார்களை வந்து டைவர்ட் பண்ணார். அந்த மாதிரி இப்போது வந்து நேராக போயிட்டு நரேந்திர மோடியை பார்த்து அவருக்கு கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த புகார்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் காட்ட ட்ரை பண்ணுறாரு. இப்போது கேள்வி என்னென்னா, இந்த கொலை, கற்பழிப்பு, இந்த பிணங்களை வந்து நூற்றுக்கணக்கான பிணங்களை வந்து புதைச்சது, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லைங்களா? இந்த வேலையெல்லாம் வந்து இந்த வேலையாட்களை செய்ய சொன்னது யார்? வீரேந்திர ஹெக்டேவும் அவருடைய தம்பியும் தான். வீரேந்திர ஹெக்டேவை விட அவரோட தம்பி ரொம்ப சோக்காளியாக சொகுசுக்காரராக அவர் இருந்திருக்காரு. அவர் மேலே தான் ஏகப்பட்ட புகார்கள் வந்திருக்கு. இப்போது இந்த பிணங்கள்லாம் கிடைக்குது. இந்த பிணங்கள்லாம் யார் போட சொன்னாங்க அப்படின்னு இப்போ ஒரு இடத்துல சண்டை நடக்குது. இப்போ யார் சண்டை போட்டாங்க அப்படின்னா 2 பேரையும் தானே கைது பண்ணுவாங்க. இப்போ பிணம் புதைக்கிறதுக்கு உத்தரவிட்டது யார்? ஹெக்டே, வீரேந்திர ஹெக்டே. இப்போ இவரை ஏன் விசாரிக்கலை? இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணுறது 2வது.
இவர் ஏன் விசாரணைக்குள்ளாக்கலை அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக கர்நாடகாவில் இப்போ எழுந்திருக்கு. இது வரைக்கும் 25 பிணங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பிணங்களை வந்து புதைக்க சொன்னது யார்? இப்போ நிறைய பேர் வராங்க. நேற்று கூட ஒருத்தர் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன் வந்து சொல்கிறாரு. நடுவில் இப்போ ஒரு கவுடா அப்படின்னு ஒரு எஸ்ஐ வந்து அந்த பிணங்களை முதல்ல குற்றச்சாட்டுகளாக சொன்ன அந்த பிணம் தோண்டுபவரை வந்து மிரட்டினதாக ஒரு அலிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய பேர் ஹெக்டேக்கு ஆதரவாகவும் ஹெக்டேக்கு எதிராகவும் நிறைய பேர் வந்திருக்காங்க, நின்று இருக்காங்க. அப்போது இந்த விஷயங்களில் நேரடியாக குற்றச்சாட்டுக்குள்ளானவர் யார்? வீரேந்திர ஹெக்டே. அவரை கூப்பிட்டு குறைந்தபட்சம் கர்நாடக அரசியலில் கேட்கலாம்ல. எப்போ கோவில் சம்மந்தப்பட்ட ஒரு பிணம் தோண்டும் நபர் தான் காவலாளி தான் இந்த மாதிரி புகார் சொல்கிறாரு, இதுக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்ற விளக்கத்தையாவது அவரை கேட்கலாம்ல. அது கேட்கறது கூட கர்நாடக அரசு தயங்குது, பயப்படுது. இது வரைக்கும் எஸ்ஐடி எவ்வளோ பணத்தை தோண்டணும், எவ்வளோ பணம் கிடைச்சிது, யார் யாரோட பணம், இப்போ சில ஐடி கார்டு கிடச்சிருக்கு, சில ஓட்டர் ஐடி கிடச்சிருக்கு, சில பேன் கார்ட்ஸ் கிடச்சிருக்கு, எல்லாம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் யாரோடது, எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றி ஒரு விளக்கமான அறிக்கையை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும்ல. அது இது வரைக்கும் அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ இது மர்மம் நிறைஞ்சதாக அவங்களே கொண்டு போகிறாங்க. 9 மாதம் டைம் அவங்களுக்கு, அதுக்குள்ளே விசாரணையை முடிக்கணும் அப்படின்றது அரசு நிர்ணயித்த டைம். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு மொகந்தி அவர் தான் டிஜிபி, அவர் தலைமையிலான டீமுக்கு ஆன டைமிங் 9 மாதம். இந்த 9 மாதத்துக்குள்ளே உண்மைகள் வெளியில் வருமா? உண்மைகள் வெளியில் வந்தாலும் அதில் இந்த வீரேந்திர ஹெக்டே கைது செய்யப்படுவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே அமைந்திருக்கிறது. நிறைய சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்திருக்கீங்க சார். நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.